மக்கள் பெருகி இருக்கிறாங்க. அதனால நான் பழிக்கு பழி வாங்குவேன்னு நினைக்காதுங்க. எத்தனை பேரை பழி வாங்குவீங்க? நீங்கள் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள என்ன வெளியில இருக்காங்க, தெருவில் இருக்காங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்களே. அப்போ எப்படி? அதை நான் ஆண்டு சொல்ல வேண்டாம். நீ எனக்கு காத்துரு, அமைதியை மன்னிச்சிரு. தீமை செய்கிற மக்கள் ஆண்டவரை உங்களை மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன், நீங்கள் என்ன ரட்சித்து கொள்ளுவீங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன், அழிச்சிருவேன்னு சொல்லலை. ஒன்றை நான் ரட்சிப்பேன், ஒன்றை நான் பாதுகாப்பேன், ஒன்றை அவங்க பண்ணுற எதுவும் ஒன்றை சேதப்படுத்தாது. அதான் வாக்கு தத்துவம். அதுதான் ஆண்டவர் செய்கிறார். அதனால எத்தனை பேர் எத்தனை தீங்கு செய்ய நினைத்தாங்க, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். 4 மாடி விட்டு விரட்டன்னு நினைச்சாங்க, இல்லாமல் அழிச்சிடணும்னு நினைச்சாங்க, ஒளிமை இல்லாமல் போயிடும்லாம் சொன்னாங்க. ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என்னை காத்து நடத்துகிறார், அவ்வளோதான். அவங்க மேலே நமக்கு எதுக்கு எரிச்சல் கொள்ளணும், பழி வாங்கணும், அந்த சிந்தையே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை போல நல்ல இருதயத்தோட ஆண்டவரை அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். எனக்கு தீமை செய்கிறது அவங்களுக்கு சந்தோஷம்னா செய்யட்டும். அப்படியாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே. அவங்களுக்கு இயேசுக்குள்ள உள்ள சந்தோஷம்லாம் இல்லை. நமக்கு தீமை செய்கிறத பார்த்தது கொஞ்ச நேரம் அற்ப சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைங்க. ஆண்டவரை அவங்களை ஆசீர்வதிங்க. அதனால நீங்கள் பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும், பதில் செய்யணும், நானும் விட்டக்கூடாது அப்படின்னு நினைக்க அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, மன்னிச்சிருங்க. மன்னதில் மன்னிச்சு ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், உமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை ரட்சிப்பார். அவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவங்க சொல்கிற மாதிரிலாம் நடக்க விட மாட்டார். நம்மளை அழிக்கவும் முடியாது, நம்மளை ஒழிக்கவும் முடியாது, நம்மளை பிரிக்கவும் முடியாது. பயப்படாதுங்க. அதனால பொறுமையாக காத்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், யாரும் குறித்தோ வருத்தம் இருக்குது, ஏதாவது செஞ்சொரு கோபத்தோணுல இன்னைக்கு மன்னிச்சு இருதயத்தை விட்டு அதை எடுத்து போட்டுருங்க. சரியா? உங்களுடைய உள்ளத்தை விட்டு அதை எடுத்து போட்டுருங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இதுதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்ம அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும்ல. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெறுமனை பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணி கொடுக்குறேன் இல்லை. அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும், அவர் நடந்தபடி. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நானும் உங்களுடைய அடிச்சுவட்டில் நடக்கணும், பழிக்கு பழி வாங்கணும், பதில் செய்யணும், என்னமே எனக்கு வரக்கூடாது. எனக்கு தீமை செய்கிறவங்க, வேதனைப்படுத்துகிறவங்க சுற்றிலும் இருக்கிறாங்க. நான் அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்க மேலே கோபமோ எரிச்சலோ பழி வாங்குகிற சுபாவம் எனக்கு வரவே கூடாது. உமக்கு நான் காத்திருக்கிறேன், நீங்கள் என்னை பாதுகாப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.